ஹாய் காய்ஸ். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பாதுகா சகஸ்ரம் ரீசெண்டாக படித்து நிறையா வந்து 2 வாட்டி படிச்சிருக்கேன். அதோடைய மீனிங்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு 32 பதத்தி இருந்தது. இப்போ வந்து எனக்கு ஒரு புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸ்ரீமத் ரகசிய திரயாசாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேதாந்த தேசிகர் அகைன் அவர் எழுதின ஒன் ஆஃப் த கிரந்தம். ஸோ இது பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருந்தேன். அது எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு படிக்கிறது வந்து எனக்கு வந்து அது தெரியணும். அது வந்து இப்போ ஐ காட் அன் ஐடியா, ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு புஸ்தகம் வந்து நல்ல தமிழ் விளக்கத்தோட, அதாவது மூல விளக்கமும் இருக்கும், ஸ்லோகம் மூல விளக்கம், அப்புறம் வந்து வியாக்கியானம், அந்த ஆத்தருடைய வியாக்கியானம்னா அவருடைய மீனிங் ஃபுல்லாக தமிழ் அர்த்தத்தோடு நான் வாங்கியிருக்கேன். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இன்றைக்கி தான் வந்து சென்னையில் வாங்கியிருக்கேன். ஐம் கோயிங் டு கெட் இட் நவ். நெக்ஸ்ட் 4-5 டேஸில் வந்து எனக்கு ரிசீவ் பண்ணிவிடுவேன். இந்த மீன் டைம் வந்து நான் நிறைய உபன்யாசம் வந்து ஏபிஎன் சுவாமியோடைய உபன்யாசம்லாம் கேட்டுட்ருக்கேன். அவர் தான் என்னோடய மானசீக ஆச்சாரியர் மாதிரி. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமன் ரகசியத்ரயாசரனா என்னப்பா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு 3 சீக்ரெட் மந்த்ரா. ஓகே, சீக்ரெட் சீக்ரெட்ஸ். ஓகே, அதை நான் வந்து என்ன சீக்ரெட் சீக்ரெட்ஸ் அப்படின்னா, அஷ்டாஷாரா மந்த்ரா, திவ்ய மந்த்ரா, சரம ஸ்லோகா. இது 3 தான் கலந்தது தான் இந்த ரகசியத்ரயா சாரம். அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் வந்து குரு பரபிரம்மா, அதை பற்றி இந்த ஆச்சாரியனா என்ன வேணும், அதுக்கு ஆச்சாரியோட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்துறாரு. அது வந்து அதை பற்றி பேசுவோம், ஆச்சாரியை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ இதுதான் வந்து டாபிக். இந்த குரு பரபிரம்மாவுடைய லீனியேஜ் சொன்னோம் அப்படின்னா, இந்த சீக்ரெட் லீனியேஜ் சொன்னோம் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணன் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அவர் வந்து டீச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மகாலட்சுமிக்குலேருந்து விஸ்வேக்ஷனா நம்மாழ்வார்க்குலேருந்து நாதமுனிக்குலேருந்து யமுனாச்சாரியாலேருந்து அதுக்கப்புறம் ராமானுஜுக்கு அப்புறம் நிறைய சில ஆச்சாரியர்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகர்லேருந்து நம்ம நிறைய பர்சனல் ஆச்சாரியா, அது வழியாக நமக்கு வந்து பர்சனல் நம்ம ஒன் ஆஃப் த பர்சனல் ஆச்சாரியா வந்து நமக்கு வருது. இதுதான் வந்து இந்த லீனியேஜ். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ரகசிய திரையாசாரத்தோடைய 3 பாட்டு. ஆனால் குரு பரபிரம்மா வந்து அதை ஆட் பண்ணால் 4, அது ஒரு டாப்பு. இது வந்து ஒரு 32 சாப்டர்ஸ், 32 அதிகாரம். எப்படி வந்து பாதுகா சகஸ்ரத்தில் வந்து 32 பதத்தி இருந்தோ அதே மாதிரி 32 அதிகாரம் சொல்லுவாங்க. அதிகாரம் என்பது இஸ் பேசிக்கலி சாப்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து டாபிக். இதை டோட்டலாக எப்படி சரண்டர் ஆகிறது, எப்படி மோக்ஷா வந்து அடையிறது அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. ஸோ இது வந்து என்னோட பர்சனலாக நான் கற்றுக்கிறது அப்படின்னா, நான் எப்படி நினச்சிப்பேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி சில பேர்லாம் பயங்கர ரிஜிடிட்டியாக இருப்பாங்க, இல்லை சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியாலாம் இருப்பாங்க. நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னால் ஒரு லாமா மாதிரி ஒரு அனிமல். அப்படின்னா லாமா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, ஐ கேன் ஷேர் திட் ஒன் ஆஃப்டர் திஸ் ஒன். அது ரொம்ப யூனிக்கான பிக்சர்ஸ் இருக்கும். அந்த லாமா எப்படின்னா, டியர் மாதிரியும் இருக்கும், நம்ம ஷீப் மாதிரியும் இருக்கும், அல்பெக்கா மாதிரியும் இருக்கும், கேமல் மாதிரியும் இருக்கும். அந்த 4 சேர்ந்து ஒரு கலவம் மாதிரி பார்க்குறது இருக்கும். அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ விஸ்டம்ஸ் வந்து ஐ வாண்ட் டேக் த குட் விஸ்டம் அண்ட் டீச்சிங்ஸ். இதெல்லாம் வந்து ஐ வாண்ட் டேக் இட் ஃப்ரம் த ஐ வாண்ட் டேக் இட் வெரி ஜென்ட்லி. ஒரு பெஸ்ட் லேர்னிங்ஸ் ஐ வாண்ட் அப்ளை மை ப்ராக்டிக்கல் லைஃப். அதுதான் என்னுடைய சாராம்சமே. எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து டிவோஷனலாக இருக்கலாம், அப்புறம் வந்து சொல்கிறது சரண்டர் டு காடு, சரண்டர் டு சுப்ரீம், அதுக்கப்புறம் வந்து லெஸ் ஈகோ, ஓகே, டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய சாராம்சம். ஹியூமிலிட்டியாக இருக்கிறது, இதுதான் என்னோடய சாராம்சம். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நான் ஒரு பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐ வாண்ட் டு யூஸ் தட் ஒன். ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குப்பா, ஓகே, அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு, டிட்டாச்மெண்ட்டாக எல்லாத்தோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. சிலலாம் வரும் போகும், அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வாண்ட் லிவ் இட். செய்கிற வேலையை கடமையை பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்கிற மாதிரி டியூட்டிஸை இதெல்லாம் என்னுடைய இது ஸ்பிரிச்சுவல் வழியாக இதெல்லாம் வந்து நான் ட்ரைங் டு கெயின் அண்ட் அப்ளை இன் மை லைஃப். இதுதான் என்னுடைய சாராம்சம். ஓகே, இதெல்லாம் பண்ணுறது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, அஸ் ஐ செட், ஐ வாண்ட் டு சரண்டர். எல்லாத்துக்கு மேலே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இட்ஸ் நாட் மீ. நான் எந்த பெரிய சாதித்தாலும் இட் இஸ் நாட் மீ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சரண்டர் டு சம்படி எல்ஸ். ஓகே, தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு கெட் மை ஓன். சரி, இப்போ ஆச்சாரியருக்கு வரலாம். இது ஆச்சாரியர்கிட்ட தான் கற்றுக்கணும். குரு பரபிரம்மா இதெல்லாம் பண்ணுறது வந்து பிரபத்தி அப்படின்னா டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இது ஒழுங்காக கற்றுக்கிறது வந்து ஒரு ஆச்சாரியர்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா. ஆச்சாரியர் என்பது இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டால் அப்சல்யூட்லி. இப்போ நான் கீபோர்டு கற்றுருக்கேன், ஆஸ்ட்ராலஜி கற்றுருக்கேன், எல்லாமே ஒரு டீச்சர்களை கற்றுக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஒரு 45 வருஷமாக ஒருத்தர் பண்ணியிருக்கார், ஒரு டீச்சர் வந்து ஆஸ்ட்ராலஜியில் பண்ணி அவர் சொல்லித்தரார் அப்படின்னா, அது எவ்வளோ எசன்ஸ் வந்து அவர் நிறைய வந்து இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு
ஃபார்முலா மாதிரி சொல்லித்தராரு. அது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டீச்சர் என்பது ரொம்ப முக்கியம். அதில் வந்து அதில் வந்து கொஷினபிளே கிடையாது. அதில் வந்து நான் வந்து என்ன சொல்ல அன்டினைபிள். கற்றுக்கிறதுனா ஒரு இடத்துல கற்றுக்கும் போது வேகமாக கற்றுக்கலாம். ஸ்டெராய்டு வெர்ஷன் ஆஃப் லேர்னிங். ஓகே, நம்மளாக கற்றுக்கிறது வந்து நம்ம தேடி தேடி கற்றுக்கிறது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு சாராம்சமாக கற்றுருப்பாங்க, அதை நம்ம சூப்பராக சொல்லித்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆச்சாரியர் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஏபிஎன் சுவாமிக்கில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சில சோர்ஸஸ் சொல்லி நான் ரீச் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து மானசீக ஆச்சாரியர் மாதிரி ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த மாதிரி மற்றவங்களும் இருக்காங்க, சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களையும் நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பேசிக்லி இந்த காலத்தில் ஆச்சாரியர் வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு டவுட்ஸு, அவங்களுடைய அப்பப்போ என்ன சொல்லுது அவங்களுடைய டீச்சிங்ஸு அது இருந்தால் போகிறோம்ல. என்ன சொல்லுது, நம்ம பக்கத்துலலாம் இருக்க முடியாது இந்த காலத்துலலாம். வந்து அந்த காலத்தில் குருகுலத்தில் உட்காந்துருக்க மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஐடியா. ஸோ நான் ஒரு ஆச்சாரியர் மாதிரி நான் வந்து ஐ வாண்ட் ஹேவ் இட், ஒரு பர்சனல் கோச் மாதிரி ஒரு பர்சனல் ஆச்சாரியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ஃபைண்ட் அவுட் ரைட் ஹூ இஸ் கோன் டு பி ரியலி ஃபிட். நான் ஆச்சாரியா சொல்லும்போது எனக்கும் அவங்க ஒத்து வரணும், அவங்களும் எனக்கு ஒத்து வரணும், அவங்களும் என்னை வந்து ஏற்றுக்கணும். ஓகே, ஐ வாண்ட் ஹேவ் லைக் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஏதோ பேருக்குன்னு இல்லாமல் த பர்சன் இஸ் கோன் பி ஐ வாண்ட் ரிசீவ் சம் குட் லேர்னிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியை நான் வந்து ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் மை பர்சனல் ஆச்சாரியரை வந்து நான் தேடிட்டு இருக்கேன். பட் எனிவே ஐம் கோன் ஸ்டார்ட் தட் ஒன். ஏற்கனவே உபன்யாசத்தில் வந்து ஏபிஎன் சுவாமிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் ஸ்ரீமத் ரகசியத்ரயாசாரம். ஸோ எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இதை படிக்கலாம், நம்ம படிக்க முடியும், நம்மளாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நான் புக்கை ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் இட். இந்த ஜேர்னி வந்து நான் ஒரு குயிக்காக ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஐ வாண்ட் டு கெட் த எசன்ஸ் அவுட் ஆஃப் இட். So anyway, so thank you very much and thank you for watching.